the following algebraic expressions as a product of its factors. So இதுல factors அப்படின்னா என்னன்னா எதுல டிவைட் ஆகுனாலும் இது டிவைட் ஆகணும், அதுதான் factors. So ரொம்ப ஈஸி தான். That is first one a b square. அப்போ இதோட factorsலாம் என்னன்னா a, அப்புறம் b square இருக்கு இல்ல, b square வந்து 2 times எழுதிக்கணும். b into b is b square. So இப்போ வந்து ab square a வால டிவைட் ஆகும், b ஆல டிவைட் ஆகும், அதே மாதிரி இந்த b ஆல டிவைட் ஆகும். These are the factors. அப்புறம் next one வந்து minus 3p cube. அப்போ நம்பர்ஸ் முதல்ல எழுதிக்கணும். நம்பர்ஸ் நம்ம -3 எழுதிடணும். மல்டிப்ளைடு பை இங்க என்ன இருக்கு p மல்டிப்ளைடு பை q cube அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 times q போடணும். q into q. ஓகே, 3 into q கிடையாது, q வந்து 3 times போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? 12 m square n square p. சோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 12க்கு நம்ம ஃபேக்டர் எடுக்கலாமா? 12 ஓட ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே பிரைம் நம்பர்ஸா வரணும். 6 2s are 12. அப்புறம் நம்ம 2 போட்டோம்னா என்ன வரும்? 3 2s are 6. அப்போ 12 is multiplied by 2 into 3. இப்போ நம்பருக்கு முதல்ல ஃபேக்டர் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? m ஸ்கொயர் இருக்கு. m ஸ்கொயர் எப்படி எழுதணும்? m into n. அப்புறம் என்ன இருக்கு? n ஸ்கொயர் இருக்கு. n ஸ்கொயர் எப்படி எழுதணும்? n into n. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? p. So these are all the factors. Factorsனா இதை வந்து இப்ப நம்ம p ஆல டிவைட் பண்ண முடியும், இல்ல டிவைட் பண்ண முடியும். n ஸ்கொயரால டிவைட் பண்ண முடியும். சோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஃபேக்டர்ஸ் சொல்றோம்.